கட்டாகுதா? சரி, நம்பிக்கை. ஆமா, நம்பிக்கை தானே எல்லாம். சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. எத்தனை மாசம் ஆச்சு? பல மாதங்கள் ஆயிடுச்சு. 2 மாசம் இருக்கும். ஆமா, சில பேர் நிறைய பேருக்கு வேலை இருந்ததுனால வர முடியல. நிறைய பேருக்கு வேலை இல்லை, உனக்கு தான் வேலை இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். ஏய் இல்லடா, வேலை இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இனிமே ரெகுலரா போடுவோம்ல. அதே மொட்டை மாடி செட்டு தான். என்ன பண்ண போறோம்னா மொட்டை மாடி. ஏய், நான் சொன்னா கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணா அப்படி இப்படி பண்ணா தனியா போப்பா, அப்படி தண்ணி போப்பா. தண்ணி பாம்புன்னு கேட்டுச்சாங்க அதுல. தள்ளி போப்பா. அப்படியா? சவுண்டா பேச. தள்ளி போப்பா. சரி, கிரிக்கெட் ஆட போறோம். மொட்டை மாடி கிரிக்கெட். அப்படி ஆடுவோமா? இவர் இன்ட்ரோ பண்ணவில்லை. இவர் பேர் வந்து கசகசா. ஆமா, அவர் பேரு கசகசா. இவர் பட்டை, நான் லவங்கம், கிராம்பு. ஆச்சி செட்டிநாட் பிரியாணி கிட் பெருசா இருக்கு. ஏய், ஆபாசம். இப்போ வாங்க போலாம். வச்சிருக்கேன். யார் பேட்டிங், யார் பவுலிங்? ஃபர்ஸ்ட் கிரீஸ் போட்டுடலாம். முதல்ல பிக்சர் ரெடி பண்ணீங்களா? கிளீன் பண்ணீங்களா? சாபத்திரி போட்டு. உங்க 3 பேர் கூட சாபுத்ரி போட்டு பாருங்க. சாபுத்ரி இல்ல, சாபு 4. கொத்து பரோட்டா. சும்மா அது இதா இருக்கு. கடவுள் இதா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். துணி வச்சேனே போறதா? ஏய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவுட். ஏய், ஃபீல்டரை தாண்டி த்ரூவா போனாலும் அவுட். ஃபுல் டாஸ் போனாலே அவுட். ஓகே, போனாலே அவுட். ஆமா, ஓகே. ஒருத்தருக்கு 2 ஓவர் அன்லிமிட்டெட். ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல். அதான் ஃபுல் மேட்ச் வரும். ஃபர்ஸ்ட் பாலே விட்டா ஒண்ணே அந்த வீட்டு மொட்டை மாடில விடுவான், இல்லனா அந்த பக்கம் விடுவான், இல்லனா படியில விட்டுருவான். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். கீழ இருந்து அடிப்பாங்க. ஆமா, கிரவுண்ட் விளையாடுறாரு. ஸ்டெப் மாத்தி வைக்கற. ரொம்ப தெரியாது. அப்ப நீ பின்னாடி போ. தெரியாதுடா. ஏய், ஃபுல் கவர்ரா. ஃபுல் கவர். நான் ஃபுல் கவர் ஆஃப் கவர். நீ என்ன கண்ணா ஃபுல் கவர்? கிரவுண்ட்ல ஏறீங்க ஃபுல் கவருக்கு. இப்படி மச்சிட்டு இப்படி ஆடுவே. நிறைய கால் கீழ உள்ள போவோம். சரி, நான் ரிவர்ஸ் பிளா சாப் பண்ணா பண்ணுவீங்க. ஸ்டம்ப் இல்லடா, ஸ்டம்ப். ஃபுல் கவர். அச்சல்ல. 2 ரன். வா, கேட்ச் அது. லைவ் வச்சிரலாம் வசா, லைவ் வச்சிரலாம். ஓகே, 3 ரன்ரா. மந்திராது. 4 ரன். என்ன ஃபர்ஸ்ட் பால் உருளு மச்சா. 2வது பால் அங்க போச்சு பாரு தினேஷ் கிட்ட. 3வது பால் உள்ள போச்சு. 3வது பால் எங்க உள்ள போச்சு? 3வது பால் அங்க போச்சு. 4வது பால் தான் உள்ள போச்சு. அந்த சைடு நீ பாலே அடிக்கல. ஏய், அடிக்கறடா, உள்ள போச்சுடா. உள்ள நான் பால் சுவரா 3 ரன் தான். 3 ரன் தான். ஏன் இப்படி பாக்குறாரு? ஓவரே முடியல, அவனை போக விட்டு. அச்சதே 3 ரன். நான் ஒரு பால் கூட உள்ள. அப்ப 6 ரன் ஒத்துக்கிறியா? அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? மர்க்குரியா பேசாதடா போடா. அவுட் ரே. போடா வெளிய. அவுட்ரா. போப்பா, செகண்ட் தானே. ஓ, முச்சலா 2 பால் இருக்கு. டேய் சும்மாறா. இருக்கு. அந்த பால் டெக்னிக் பால் கொடு. 1 ரன். 1 ரன். 4 6 எல்லாம் இல்ல. புராசா ஸ்டாப். டைவ் வச்சிரலாம். 2 ரன் ரே. ஓகே ஓகே. 2 ரன் போடுங்க. சுடா முனாவை. புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு பவுலிங் போட. பொலாட் வந்திருக்காரு. அவ்வளவுதான் பால்ரா தினேஷ். ஏய், என்ன ரிலீஸ்ரா? ஏய், என்னடா இது? அலூர் நல்ல பேட்ஸ்மேன் தானே நீ. இவ்வளவு ஸ்பீடா போறப்ப பேரு சச்சினா நீ. ஆடு டெஸ்டிங் பண்ணி. என்ன விட்ட காட்டுறான்.
எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் அவுட்ரா அவுட் வச்சிருக்கேன் அவுட் 2 ரன் தான் நான் 4 ரன் இப்போதைக்கு நான் தான் லீடிங் ஸ்பீடா போடுறேன் நானும் போட்டுமா அழுகுறான் சரி அசிங்கமா இருக்கு ஒரு பால் அவுட் ஆகுது பச்சையா அழுகுறான் அவ்வளவு ஸ்பீடா போடுறான் அழுகுறே மொட்டை மாலை யாரும் ஸ்பீடா போடுவாங்களா இப்படி தூக்கி விடு என்ன பண்ணி அது கட்சி போயிருக்கான் பேரு அப்படியே கண்ணுல தொஸ்டே வந்துரு வரும்போது ஒரு பால் வந்து கீழே அஸ்தான் அது வந்து அவுட் கீழே போனா அவுட் ரூல்ஸ் படி உங்களுக்கே தெரியும் நான் வந்து அழுகுறான் பச்சையா அழுகுறான் நான் போறேன் அட்லீஸ்ட் அவுட் பேட்டிங் ஆட்டு வந்தவங்க பவுலிங் இல்ல தெரியும் என்ன பாக்குற துப்புறானேனா உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கீடா கச்சரா டேய் தண்டனா ஒரு பால் அடிக்க தெரியல அவுட் ஆகுற தெரியுமா ஐயோ உடனே சொல்ல வேண்டியது அவுட் ஆனானு அதோ ஃப்ளூக்ல அவுட் ஆன ஆட தெரியாத பையன் அவன் மோனா என்ன ஸ்டேட்ரா நீ கர்நாடகா கர்நாடகா மூணு வச்சா போதும் அவனோட ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க அவுட்ரா போறந்துருவேன் மூன்று ரன் இவன் தான் ஸ்டேட் பிளேயர் நினைக்கிறேன் கர்நாடகா பிளேயர் உன்னோட அதாவது நெக்ஸ்ட் மேட்ச்ல இவன் அதிகமா சொன்னா அவன் கொச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கிறது கூச்சமே இல்ல சார் கூச்சமே இல்ல ஸ்பீடா பண்ற நீ வெக்கமே இல்லடா ஒரு ரன் ராவா நீயே போய் நிதி சைடு ஒரு ரன் அதிகமா கக்கியாச்சா என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் கக்கிட்டீங்கன்னா மேஜிக் பாலா கர்நாடகா பிளேயர் வேற இவரு கர்நாடகா பிளேயர் வேற என்ன ஸ்டேட் கர்நாடகா அவுட் அவ்வளவுதான் 2 ரன் அதான் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் நீ தேர்ட் ஃபோர்த் அதே தான்டா ஒரு செகண்ட் தேர்ட் போயிட்டேன் மூணாவது இருந்து நாலாவது போ நாலாவது பிளேயர் பால் கொடுங்க ஏய் கர்நாடகா ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர் நானு ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் ட்ரையல் ட்ரையல் ஆகும்டா இப்படிலாம் ஏமாத்துறீங்க இன்னியா சொல்றது மூணாவது பிளேயர் எல்லாம் சொல்லக்கூடாது மூணாவது பிளேயர் சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் பிளேயர் பாயிண்ட் டேபிள் ஓகே ஒத்துக்கிறேன் பாயிண்ட் டேபிள் பேசவே கூடாது டாப் 2 மட்டும் தான் ஆமா வெறும் டாப் 2 மட்டும் தான் பேசுவோம் பிரதர் அவர் கோவப்பட்டாரு அது காரணம் இருக்குது வேன்னு கேளு அது அக்னி மூலை டாப் 2ல இருக்குடா ஒரு ரன் டாப் 2 டா டாப் 2 டேய் என்னடா ஒரு டீம் பண்ணி விட்டோம் டெக்னிக் பண்றேன் டேய் டிங் டிங் ஸ்டார்ட் பண்றியா கியோ வருவாங்க பாரு டிங் 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 வா சரியான ஷாட் வைட் போட்டு அடிக்க வேண்டியது அவர் அடிக்கிற மாதிரி போடுவாரு 2 ரன் என்னடா புடிங்க ஏய் டாப் 2 பேட்டிங்க்கு மட்டும் தான் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு வந்தோம் டெட் பால் அதனால தெரியல 3 ரன் இந்த பால் கணக்கு இருக்குல்ல மச்சான் 3 பால் ஊட்டி விடு
அவுட் அவுட் நான் வால் பீஸ்லாம் சொல்லவே இல்ல வால் பீஸ் சொன்னீங்களா மொட்டை மாடி மேட்ச்னாலே இதுக்கு டாப் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க சோகே செகண்ட் மூணு ரன் 4 தான் வச்சு வசா டை வச்சிரலாம் ஏய் வசா ஃபாஸ்ட் ஃபைனல் டிஸ்டன்ஸ் மேல ஆயிடு அப்புறம் ஆமா போட்டானே கரெக்ட்டா வரும்போது வச்சிரலாம் நிதிஷ் வெறும் பேச்சு மட்டும் உன்கிட்ட பட்டாதா ரன் ஆமா அப்பலாம் அது எப்படி நியாயமா இருக்கும் ஒரு அப்படி அத கரெக்ட்டா பேசுறதனா அல செக் செக் நக்கறானே அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான் போல கர்நாடகா இல்ல நிக்கிறேன் 2 ரன்ரா நிதிஷ் தற்குலி அவன் சைடு அடியா 3 ரன் அச்சா நீ 3 ரன் அச்சா ஒரு 5 அச்சா போதும் நிதிஷ் 2 ரன்ல அவுட் பண்ணிடலாம் நிதிஷ் அச்சா நீ செஞ்சுரி அடிப்பா அட்ரா என்ன அடிக்க போ செஞ்சுரி அவுட்ல ஏ செம்புடா மேலடா ஏ அவுட்ரா ஏ பட்டுச்சு என்ன பட்டுச்சா அவுட்ரா க்ளீன் அவுட் அதுல பட்டுச்சு ஏனா அதுல செம்பே தெரியாது அவங்க கூட சேராத அவங்க கூட சேர்ந்தாலே போங்க ஏ அவுட்ரா இல்ல இங்க தான் பட்டுச்சு அவுட்லா இது ஒரு அளவு தான் நிதிஷ் மேல அவுட் பரவாயில்ல ஆடியன்ஸ் மேல இருந்து அப்படியே பாருங்க ஆடுப்பா ஏய் என்னடா வீசா ஓகே பாலே போல பால செஞ்சுட்ட பார்த்தா இன்னைக்கு ஒரு விக்கெட் விழும் போல டேய் என்னடா அவன் இல்ல நானும் போடுவேன் அப்போ இருடா ஒண்ணு தற்கொலை ஹேண்டில்ரா பேசிடல கணக்கு எந்த ஸ்டேடியம் தமிழ்நாடு சொன்னாங்க அவன் தமிழ்நாடு பார் ஒரு பாயிண்ட் ராஜஸ்தான் திருப்பாளி 2 ரன் 2 ரன் என்ன 2 ரன்னா 2 ரன் 3 ரன் இப்படி அழுவுற சங்கர கர்நாடகா ஸ்டேட் பிளேயர் அவர் போடு ஹலோ 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 நாற்பத்தஞ்சு ரன் என்னப்பா கர்நாடகா பிளேயர் மட்டும் தான் ஆடணும் இல்லையா ஆமா என் பேட்ல இருந்து பாருங்க அவர் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு அங்க ஆட சொல்லிடலாம் சொல்லுங்க என் பேட்ல இருந்து நிறைய 4-6 வரும் பாருங்க அந்த மேட்ச்ல 4-6 இல்ல தெரியுமா அப்படியா ஆமா ஓகே ஓகே அவுட் மின்னல் முரளி போய் போடுறான் பால் போடுறது போடு போடு ஏய் என்ன பண்றீங்க கர்நாடகா பிளேயருக்கு ஸ்டைலிஷா நான் தமிழ்நாடு கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா சிவானா தெரியுமா அம்பரே இல்லையாப்பாங்க இருக்கிறதே 4 பேர் தான் என்னடா கர்நாடகா எப்படியா அவுட் ஆயிருக்கீங்க ஓகே அவ்வளவுதான் வீடியோ முடிச்சு போக அடிச்சானுங்க தூக்கி பக்கத்து வீட்டுல வேற அடிச்சிட்டானுங்க என்னன்னு தெரியல காலைல பால் தூக்கி போடுவாங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் போங்கச்சான்னு தெரியும்டா அவங்க 2 பேர் பண்ண சிங்சாங்க எல்லாம் தெரியும்டா தெரியும் யாரு நானு முன்னா பையா போடுவாப்ல
ஃபர்ஸ்ட் ஒரு பால் ஆனோம். அது எங்க இருக்கும்னு இந்த வீடியோ கடைசியில நான் காட்டுறோம். அந்த பால் எங்க நசமும் சாட்டி அடிச்சிட்டாரு. கசகசா கர்நாடகா கசகசா. கரெக்டா நான் படியேறி வர விளையாடலான்ட்டு பால் கரெக்டா வெளியே தூக்கிடுறாங்க. ரெகுலரா வீடியோ வரும். சொல்லிட்டு 2 மாசம் கழிச்சு வருவோம். 2 மாசம் கழிச்சு இருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா மன்னிச்சு இருந்தா பாருங்களா, பிச்சிருந்தா பாருங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா பேச முடியாது. பேசுங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, இவரோட பேட்டிங் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. வேற பேட்டிங் ரொம்ப கன்றாவே இருந்தது. கர்நாடகால சொல்லுங்க. அது கர்நாடகால ரொம்ப கன்றாவியா மார்த்தேக்கும். என்ன மார்த்தேக்குன்னா என்ன? கர்நாடகாக்காரங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா சொன்னான்ட்டு. அடுத்த வீடியோல சந்திப்போம். உன்னை 16 வயசுல இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.